ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஜே சித்து விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு எக் கிரேவி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எப்படி பண்ணேன் அப்படின்றதான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஆனியன் நான் கட் பண்ணியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டேட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசம் வரும்போது 2 தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எப்படின்னா அந்த டொமேட்டோ இருக்கு இல்லையா, அந்த டொமேட்டோ வந்து நல்லா ஸ்மஜ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா அது வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கறி மசால் தூள் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு காரத்தூள், அதாவது மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, வத்தல் தூள், அது போட்டுக்கோங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து போடுங்க. மல்லித்தூள் வந்து மட்டும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதை போட்டேன், மற்ற எல்லாமே கடையில் வாங்கினது தான். இதுவுமே நல்லா போட்டு கிளறி விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேஸ்ட்டு காமிச்சேன்ல, இதில் என்னெல்லாம் அரைச்சேன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், சின்ன ஜீரகம், அது கூட வந்து பெப்பர், அண்ட் அது கூட ஒரு கை வந்து மல்லி இலை, அண்ட் 4 பச்சை மிளகா, இது எல்லாமே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அந்த மசாலுக்குள்ளே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம அரைச்சது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், ஆல்ரெடி இருந்தது வேறு கலரில் இருந்தது இல்லையா, இது ரெண்டும் ஒரே கலரில் வர்ற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஓவராலாக ஒரே கலர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு க்ரீமியாக வேணும், நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து உப்பும் செக் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நான் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதையும் வந்து அழகாக இந்த கிரேவிக்குள்ளே வந்து இந்த டைமில் உள்ளே வந்து இறக்கி விட்ருங்க. இவங்களும் நல்லா அழகாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கிரேவி, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.